ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஃபஸ்ட்டு vlog வீடியோ. ஆக்சுவலாக நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 2வது பாப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே, 3rd பர்த்டே. ஸோ அதனால் அவளுக்கு ட்ரெஸ்ஸு மற்ற திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இவ தான் 2வது பாப்பா, பேர் தன்விதா. வேறு யார்? நான் தான். ஸோ எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்னா, பக்கத்தில் சரவணா ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் இன்றைக்கி ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஒரு வழியாக கடைக்கு வந்துட்டோம். பாப்பா 2 பேரும் போய் அந்த ப்ளேயில் போய் நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கெலாம் டைம் இல்லை, வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே பக்கத்து வீட்டு பையன் ஒரு பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 2 பேர் ஹாய் சொல்லிக்கிட்டு நாங்களும் போய் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதோட ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக கடைக்குள்ளே போயிட்டோம். இது ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம போக வேண்டியது வந்து 4th ஃப்ளோர். கிட்ஸ் செக்ஷன் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. 4th ஃப்ளோருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே 2 பேருக்குமே ஒரே ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்ததுமே 2 பேருக்கும் ஓடி போய் விளையாடிக்கிட்டு ஜாலியாக அங்கிட்டு விதமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக எனக்கு ஏற்ற பட்ஜெட்டில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகும்போதே 6 o'clock மேலே ஆயிடுச்சு. விடிஞ்சா பர்த்டே. ஸோ அதனால் கேக் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 1/2 kg பிளாக் கரண்ட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைய 2 பேருமே பயங்கர சேட்டை. வந்து எட்டி பார்க்குறது, அது இதுன்னு எடுத்துக்கிட்டு ஓடுறது. ஆக்சுவலாக குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீட்டில் கேக் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தான். அதுலேயும் என் பாப்பா 2 பேரையும் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற திங்ஸ்லாம் அங்கிட்டுக்கிட்டமாக எடுத்து போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு பொருள் வச்சுட்டு இங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே அடுத்த பொருள் காணாமல் போயிடும். எடுத்துகிட்டு ஓடிடுவா அவள் சின்னவ. சரி, நான் அதை வாங்கி வச்சுட்டு இங்கிட்டு திரும்பினா இன்னொரு பொருள் காணாமல் போயிடும். இங்கிட்ட பெரியவ எடுத்துகிட்டு ஓடிடுவா. இவங்க இருக்கும்போது என்னால் வீட்டில் இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு பொருள் அங்கிட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டு இங்கிட்டு எடுத்து ஓடிக்கிட்டு நான் போய் அவங்கள துரத்தி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ஓடி பிடிச்சி தான் விளையாடிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைய. ஒரு வழியாக கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு 6 inch டின்னில் பேட்டர் ஊற்றி ஓடிஜியில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக சும்மா நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வீட்டில். அதனால் 1/2 kg கேக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 15 minutesக்கு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு வச்சேன். கரெக்டாக 25 minutesல கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை பார்த்ததுலேருந்து எங்கள் பாப்பா இப்போவே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். கரெக்டாக பர்ஃபெக்டாக கேக் ரெடியாகி வந்துருச்சு. மறுநாள் காலையில் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். திருப்பரங்குன்றம் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து பாப்பா 2 பேருக்குமே பர்த்டேனால் நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் சீக்கிரமாகவே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா முகூர்த்த நாள், அதனால் பயங்கர கூட்டம், டிராஃபிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போகிறதுக்குள்ளே. நாங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 15 minutes தான், 15 நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான், ரொம்ப பக்கம்தான். 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு, பயங்கர கூட்டம் கோவிலில். கோவில்கிட்ட போகும்போது கோயிலுக்குள்ளே வண்டி போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் கோயிலுக்கு போனோம். கோயில்கிட்ட போனதுமே தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அப்புறம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா கோயிலுக்கு போனோம். சொன்ன மாதிரி பயங்கர கூட்டம், நிறையா மேரேஜ் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் உள்ளே போக முடியலை. என்ட்ரன்ஸ்லேயே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இவங்களும் வேறு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு ஆட்டோக்கு போகணும், அதனால் மேலெலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் நின்று அப்படியே ஃப்ரண்ட்டில் நின்று சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பாப்பா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க.
அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்தது முதல் வேலையாக எனக்கு வந்து பேஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால் இப்போ வந்து ஐசிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் எடுத்து பீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1/2 kg கேக்குக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து அதை பீட் பண்ணி வச்சுட்டேன். க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கேக்கை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறேன். கரெக்டாக அதில் ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸை மட்டும் காணோம். இதை செஞ்ச கருப்பு ஆடு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேறு யார், இவ தான். இவளுக்கு இதுதான் வேலையே. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டா, கேக் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு தெரியாமல் போய் அதை பீஸை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ருக்கா. சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா, அம்மா நான் டேஸ்ட் பண்ணேம்மா, சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டா. இது கடையில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க, மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சமைச்சு கொடு, இதை சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் அவசரமாக சமையல் முடித்து அவங்கள சாப்பிட வச்சு வண்டிக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கேக்கு வேலைக்கே வந்தேன் நான். ஆக்சுவலாக என்னென்னா, காலையில் வெள்ளனாவே நாங்கள் கோயில் கிளம்பி போயிட்டோம். அதனால் எல்லாருக்குமே நல்லா பசி. திரும்ப வீட்டுக்கு வரும்போது நல்லா பசியில் தான் எல்லாருமே வந்திருந்தோம். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேக்கு வேலைக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு. கேக்கை ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா கரெக்டாக 2 o'clock ஆயிடுச்சு. அதோடு என்ன பண்ணலான்னு பார்த்தா எல்லாருக்குமே டயர்டு வேறு, கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் டயர்டு. சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கம் பயங்கரமாக வந்துருச்சு. நானும் இங்கே 2 பாப்பா 2 பேர் 3 பேருமே நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். தூங்கி கரெக்டாக ஒரு 4 o'clock போல் எழுந்திரிச்சு மறுபடியும் ரெடி ஆகிட்டு, நான் ரெடி ஆகலை, பாப்பா மட்டும்தான் ரெடி ஆனாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டாங்க. திரும்ப அந்த உடனே அப்படியே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பரு, 3rd பர்த்டே அப்படிங்கிறதுனால நம்பர் 3 டாப்பர். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கேண்டில்ஸ் வந்து பற்ற வச்சுட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். வேறு யாருமே கூப்பிடலை. ஆக்சுவலாக வந்து எல்லோரையும் கூப்பிட்டு பெருசாக பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு எந்த பிளானுமே இல்லாததுனால அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் கேண்டில்ஸ்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேண்டில் செட் பண்ணுற டைம் கூட என் பாப்பாவுக்கு வந்து பொறுக்க முடியல. நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி ரெடியாக எழுந்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் வந்துட்டு கேண்டில்ஸ்லாம் ஊதி அமர்த்துனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஊதுனாங்க. ஆக்சுவலாக பர்த்டே வந்து சின்ன பாப்பாவுக்கு தன்விதா, ஆனால் இவளும் சேர்ந்தா அதை ஊதி கட் பண்ணா. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கேண்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். திரும்பவும் இரு கட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு என்ன பண்ணார், அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன்ல அதை வந்து கேண்டில்ஸ் வந்து எரிஞ்சு அப்படியே விழுந்துருச்சு. அதனால் அதை எடுக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பறக்கிட்டு இருந்தார். இவர் என்னடா பறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் கடைசியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து அது எரிஞ்சு உருகி விழுந்திருக்கு, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அது வந்து கேண்டில்ஸ் உருகினது கிடையாது, அது ஸ்ப்ரிங்கிள்ஸு, அது சாக்லேட், அது சாப்பிட்றது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ விட்டார். அது வரைக்கும் என் பாப்பா ரொம்ப பொறுமையாக வேறு இருந்துட்டா. ஃபைனலாக ரொம்ப பொறுமையாக இருந்துட்டா கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே. அப்புறம் 2 பேர் சேர்ந்து கேக் கட் பண்ணி எல்லாருக்கும், எனக்கும் அவருக்கும் ஊட்டி விட்டாங்க. ஒரு சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. அதில் என் ஹஸ்பண்டை, நீ கையிலலாம் எடுக்க வேணாம், அது கையெல்லாம் கேட்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை வச்சுட்டு அதில் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அதில் சாப்பிட சொல்லி கொடுத்தாரு. நயோனிக்கா என்ன பண்ணால் நல்லா பெரிய பீஸாக எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டு மிச்சத்தை அப்படியே அவள் சாப்பிட்டுட்டா. 2 பேருமே எப்படா கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு ஆவலாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஃபைனலாக கேக் கட் பண்ணி செலிப்ரேஷனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog வீடியோ. ஸோ அதனால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து